இல்லம்மா, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இன்னொரு நாள் தான் பார்த்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு. இருங்க, இத வர்றேன். கல்யாணமாகி முதல்ல வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் கொடுக்கறது நம்ம சம்பிரதாயம். இந்தாப்பா, நீ குடிச்சிட்டு அவளுக்கும் கொடு. அவளுக்கு கொஞ்சம் கொடுப்பா. தீபக், அதை கொடுங்க. நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். வா போலாம். பாட்டி, நானும் போறேன். கவ்யா, என்ன பண்ற நீ? எதுக்காக இப்ப எந்திரிச்சு வந்த? எனக்கு பிடிக்கலடி. இந்த கல்யாணம் சடங்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல. காவியா, சொன்னா கேளு. இந்த கல்யாணம் அவசரத்துல நடந்துச்சு, ஓகே. ஆனா அது உன் நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு புரிஞ்சு ஏத்துக்கோ காவியா. எப்படி என்ன ஏத்துக்க சொல்ற? என் விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணத்தை எப்படி ஏத்துக்க சொல்ற? இங்க பாரு கவ்யா, உன் விருப்பம் இல்லாம நடந்திருந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாது. தீபக் தான் உன்னோட புருஷன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாரு. முதல்ல இந்த பாலை வாங்கி குடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் காவியா கிட்ட பேசுறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. வாடி. எதுக்கு காவியா எல்லாரும் முன்னாடி கோவப்படுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. புரியுது காவியா, இதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் டக்கு டக்கு நடந்தால நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. யூ டேக் யுவர் ஓன் டைம். உனக்கா எப்போ இதெல்லாம் சரின்னு படுதோ அப்ப இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ரெஸ்ட் எடு. காவியா பாலும் பழமும் குடிச்சிட்டா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம்.